வாட்ஸ் அப் गाइस this is ரஞ்சித். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா Photoshopல வந்து எப்படி கலர் சேஞ்ச் பண்றது அப்படினா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ Photoshopல பாத்தீங்கன்னா மெனி கலர் வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது நீங்க போட்டுருக்க காஸ்டியூம் வந்து உங்களுக்கு பிடிக்கல, அதாவது கலர் பிடிக்கல அப்படினா நீங்க வந்து Photoshopல வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன கலரா இருந்தாலும். சோ அந்த கலர் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படினா நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ பத்தின ஒரு ஐடியா கிடைக்கும். சோ गाइस ரொம்ப நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம லெட்ஸ் இன்டு தி வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இந்த ஃபோட்டோ தான் வந்து ட்ரெஸ் கலர் சேஞ்ச் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இவங்க போட்டிருக்க கலர் பார்த்தீங்கன்னா ரெட்டு. ஸோ நான் வந்து இதை எப்படிலாம் வந்து மாடிஃபை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறேன். ஸோ நான் வந்து சில கலர்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் லேயர் இருக்கும். ஸோ இந்த லேயருக்கு ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. Ctrl+J ஃபார் டூப்ளிகேட். ஸோ டூப்ளிகேட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஸோ நான் அந்த லேயரில் வந்து கலர் சேஞ்சுன்னு போட்டுக்கிறேன். ஸோ இந்த லேயரில் தான் வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ டூப்ளிகேட் லேயர் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணணும். ஸோ இந்த ட்ரெஸ் கலரை வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ செலெக்ஷனுக்கு நான் எடுக்கிற டூல் பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா குயிக் செலெக்ஷன் டூல்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூலுக்கு கீழே குயிக் செலெக்ஷன் டூல். ஸோ இந்த குயிக் செலெக்ஷன் டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேண்டியதான். அதாவது இந்த ட்ரெஸ் கலர் எங்கெல்லாம் இருக்கோ நீங்கள் எங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ட்ரெஸ்ஸை மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ வந்து ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, அது நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணாலே அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும் ஃபுல்லாக. இது வந்து செலெக்ஷனு. ஸோ உங்களுக்கு வேண்டாத இடத்துல வந்து நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து மைனஸ். ஓகேவா, அது வந்து ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி உங்களுக்கு வேண்டாத இடத்துல மட்டும் மைனஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து செலெக்ஷன் வந்து கொஞ்சம் அக்யூரஸாக பண்ணுற மாதிரி பாருங்கள். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவு கொஞ்சம் அக்யூரேட்டாக பண்ணுற மாதிரி பாருங்கள். ஓகேவா, ஸோ வேண்டுன்ற இடத்துல மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து ஷிஃப்ட்டு. ஓகேவா, மைனஸ் வந்து ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கோங்கண்ணா. ஓகேவா, ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி மைனஸ் சிம்பிள் வரும். நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து மைனஸ் ஆகிட்டே வரும். ஓகேவா, நம்ம இப்போ வந்து ப்ளஸ் பண்ணுறோம். நம்ம ஒன்லி வந்து ட்ரெஸ் கலரில் மட்டும்தான் வந்து செலக்ட் பண்ணோம், மற்ற இடத்த வந்து விட்டுறணும். ஓகேவா, ஹேண்டாகவும் செலக்ட் ஆகிருக்கு. ஹேண்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி விட்றோம். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஆல்ட் ஹோல்ட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ் கலரை வந்து எல்லாமே செலக்ட் பண்ணிட்டோம் முடிஞ்ச அளவுக்கு. ஓகேவா, ஸோ இந்த அளவுக்கு நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எட்ஜஸ் இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்ம எப்போ வேணாலும் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம ஒரி பண்ண தேவையில்ல. ஓரளவுக்கு செலக்ட் பண்ணிட்டா போதும். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் அண்ட் மாஸ்க்குன்னு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். செலக்ட் அண்ட் மாஸ்க்கு. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ண இடம் மட்டும் இந்த மாதிரி காட்டும். ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிப்போம். ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் ரிஃபைன் ஏஜ் கொடுத்து ஓரம் மட்டும் நான் கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம செலெக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும், கொஞ்சம் கிளியர் செலெக்ஷனாக இருக்கும். நம்ம கொஞ்சம் விட்டுருந்தா கூட அந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் ஸ்மூத் பண்ணி விடும் அது. ஸோ செலெக்ஷன் கொஞ்சம் கரெக்டாக வரும். அண்ட் தென் வந்துட்டு குளோபல் ரிஃபைன்மெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த குளோபல் ரிஃபைன்மெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்மூத் கொஞ்சம் தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க. ஃபெதர் லைட்டாக, கான்ட்ராஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நான் ஸ்மூத் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம் செலெக்ஷனு. இந்த எட்ஜஸ்லாம் உங்களுக்கு இப்போ தெரியும். இப்போ கான்ட்ராஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பண்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ ரொம்ப கான்ட்ராஸ்ட்லாம் வச்சிட்டோன்னா ரொம்ப ஷார்ப்பனாக இருக்கும். அப்படியே கட் அவுட் பண்ணது கிளியராக தெரியும். ஸோ ஒரு எட்ஜஸ் லைட்டாக ஸ்மூத்தாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப வேண்டாம், லிட்டில் ஸ்மூத்தாக இருந்தால் போதும். ஓகேவா, ஸோ இந்த கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் ஓரளவுக்கு வச்சதுக்கப்புறம் நீங்கள் கிளிக் ஓகே பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஓகே பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ண வேண்டியதான். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே ஆப்ஷன் வந்தீங்கன்னா ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ண போகிற ஆப்ஷன். ஓகேவா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ இதை கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறம் இங்கே வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணது இதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மாஸ்கோடைய நமக்கு வந்து ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் வந்துடுச்சு. ஸோ இது வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே இல்லை, கலர் சேஞ்ச் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ இந்த டேப் இருக்குது பார்த்தீங்களா லெஃப்ட் சைடில். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேனல் வரும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் இந்த பேனல் வருது. இதுதான் அந்த ஹியூ அண்ட் சேச்சுரேஷன். ஸோ இப்போ நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். சேஞ்ச் பண்ணால் நம்ம கலர் மாறும். ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாஸ்டர் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வந்து வரணும். இது ரெட்டை செலக்ட் பண்ணணும். ஏன் ரெட்டு செலக்ட் பண்ணோன்னா நம்ம வந்து ரெட் கலர் இது ஆக்சுவலாக. ஸோ ரெட்டை தான் நம்ம வந்து கலர் மாற்றுறோம். இன்கேஸ் உங்கள் ட்ரெஸ் கலர் வந்து எல்லோவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எல்லோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் க்ரீனாக இருந்தால் க்ரீன், அண்ட் தென் வந்து சியான் ப்ளூ கலர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளூ, அண்ட் தென் மெஜந்தா கலராக இருந்தால் மெஜந்தா. ஸோ இந்த மாதிரி இந்த கலருக்குள்ளே தான் உங்கள் கலர்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பிக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் இது ரெட் கலர் ட்ரெஸ் அப்படின்றனால நான் ரெட்டை பிக் பண்ணிக்கிறேன். ஸோ ரெட்டை பிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜஸ்ட் அப்படியே மாடிஃபை பண்ணலாம். இப்போ பாருங்கள் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ நான் வந்து இந்த ட்ரெஸ் கலர் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு பர்பிளிஷாக இருந்தால் நல்லாயிருக்கும் மாதிரி தெரியுது. ஸோ அதனால் நான் பர்பிள் கலர் வச்சுக்கிறேன். ஸோ நான் பர்பிள் வச்சுட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெனி கலர்ஸ் எது வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஓகேவா? ஸோ நான் வந்து பர்பிள் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பர்பிள் கலரில் எனக்கு இன்னும் கொஞ்சம் சேச்சுரேஷன் தேவைப்படுது. ஸோ என்னோடய வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹியூ, சேச்சுரேஷன், லூமினன்ஸ், ஸோ அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அது வந்து மேலே கார்டு இருக்கும். ஸோ அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். அதாவது ஹியூ, சேச்சுரேஷன், லூமினன்ஸ் பற்றி ஒரு நல்லா கொஞ்சம் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா இன்ஃபர்மேஷன் புரியும். பட் இதில் வந்து நான் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுற அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இதை சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணோம். சேச்சுரேஷன் வந்து கலரு. ஸோ கலரை ரொம்ப இன்ஜெக்ட் பண்ணோம். ஸோ ரொம்ப இப்படி கம்மி பண்ணிங்கன்னா கலரே இல்லாமல் பண்ணிடும். ஸோ அதனால் நம்ம கலர் கொஞ்சம் தேவைப்படுது. நான் அதனால் கொஞ்சம் கலர் ப்ளஸ் வேல்யூவில் வச்சுக்கிறேன். இப்போ இந்த லூமினன்ஸ் அப்படின்றது பிரைட்னஸ் அண்ட் டார்க்னஸ். இந்த கலரில் இருக்க பிரைட்னஸ் அண்ட் டார்க்னஸ். ஸோ இப்போ நான் கம்மி பண்ணும்போது பாருங்கள் டார்க் ஆகும் கலரு. ஸோ கலர் வந்து நல்லா டார்க் ஆகுது. ஸோ இப்படி பண்ணும்போது ரொம்ப பிரைட்டனாக உண்டாக்குது கலரை. ஸோ அதனால் நான் கொஞ்சம் நான் மைனஸ் வேல்யூலேயே வச்சுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஃபைன். கொஞ்சம் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சேச்சுரேஷன் இன்னுமே எனக்கு கொஞ்சம் பர்பிள் டோன். ஓகே, இது வந்து எனக்கு ஃபைனாக இருக்குது. ஸோ தென் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்ம கலர் ஜூம் பண்ணி பார்ப்போம். இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கலர் ஃபில் ஆகலை. ஸோ அதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். நம்ம வந்து மாஸ்க் அதுக்காக தான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் நான் ஹோல்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதான் வந்து அந்த செலெக்ஷனு. இந்த செலெக்ஷனில் நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த இடம்லாம் கொஞ்சம் கரெக்டாக செலக்ட் ஆகலை. ஸோ இது எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் இந்த மாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாஸ்கில் நீங்கள் வந்து ஒயிட் ஏரியா அதெல்லாம் வந்து விசிபிள். ஓகேவா? இப்போ இந்த சேச்சுரேஷன் தான் நமக்கு விசிபிளில் தெரியுது. இந்த ஏரியாலலாம் கலர் இருக்குது. பட் ஆனால் நமக்கு வந்து அதெல்லாம் வந்து நம்ம ஹைட் பண்ணி காட்டுறோம். அந்த லேயரில் ஹைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ சிம்பிளாக பாயிண்ட்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஒயிட் மீன்ஸ் விசிபிள், டார்க் மீன்ஸ் இன்விசிபிள். ஓகேவா? ஸோ இப்போது விசிபிளாக இருக்க ஏரியா வந்து நமக்கு தெரியும். இதெல்லாம் வந்து தெரியாது, ஹைடாக இருக்குது. பட் ஆனால் இரேஸ் ஆகலை, டெலீட் ஆகலை. பட் ஆனால் ஹைடில் இருக்குது. ஹைட் மீன்ஸ் மறைச்சிருக்கு நமக்கு தெரியாமல். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதை வந்து நான் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த சேச்சுரேஷனை வந்து நீங்கள் இந்த மாஸ்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ப்ரஷ் டூல். இந்த ப்ரஷ் டூலை எடுத்துக்கோங்க. பி ஃபார் ப்ரஷ் டூல். ஸோ ப்ரஷ் டூலை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே வரணும், கலர் பேனல் வரணும். ஸோ இந்த கலர் பேனல் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒயிட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஒயிட்டை செலக்ட் பண்ணால் விசிபிள், பிளாக்கை செலக்ட் பண்ணால் இன்விசிபிள். ஓகேவா? ஸோ நம்ம ஒயிட்டை வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணால் நமக்கு விசிபிளாக தெரியும். அவ்வளோதான் அது மேட்டரு. ஸோ இப்போ நான் வந்து ப்ரஷ் எடுத்துக்கிட்டேன், ஒயிட் பிக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? எதனாலனா இங்கே மாஸ்கில் ஒயிட் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ மாஸ்க் பற்றின தனி வீடியோ நான் வந்து போடுறேன். இதில் மாஸ்கில் உங்களுக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் புரியாது. மாஸ்க்குன்னே நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுற வீடியோ நம்ம அதை மட்டும் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இந்த மாஸ்க்கை வந்து நான் அப்படியே ஜஸ்ட் பெயிண்ட் பண்ணுறேன். இப்போ பெயிண்ட் பண்ணும்போது பாருங்கள் அப்படியே கலர் ஃபில் ஆகுது பாருங்கள். நம்ம செலக்ட் கரெக்டாக பண்ணலனா கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இங்கெல்லாம் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒரு எக்ஸை மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எக்ஸை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கலர் வந்து பிளாக்காக மாறிடும். அதே நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்து அப்படியே அன்ஃபில் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் அப்படியே கலர் வேணாம் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் இப்படி பெயிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அன்ஃபில் ஆகிடும். திருப்பி நீங்கள் வந்து எக்ஸ் அழுத்திட்டிங்கன்னா திருப்பி வந்து ரீஃபில் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து மாஸ்க் டெக்னிக்கு. மாஸ்க் வந்து இருந்தால் இப்படி தான் வரும். உங்களுக்கு தேவைப்பட்ட இடத்துல கலர் வச்சு விசிபிள் பண்ணிக்கலாம், தேவைப்படாத இடத்துல நீங்கள் வந்து இன்விசிபிள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ நான் இது கரெக்டாக ஃபில் பண்ணுறேன்.
ஸோ இப்போ எட்ஜஸ் வந்து கரெக்டாக ஃபில் ஆகிடுச்சு எனக்கு. வேறு எந்தெந்த ஏரியாலஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக ஃபில் ஆகலையோ அங்கெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போது கலர் வந்து பக்காவாக சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து கலர் வந்து அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ இந்த கலரில் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் ஃபில் ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு கர்வ் லேயர் போட்டுக்கோங்க. அது எப்படி போடுறதுனா திருப்பி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லேயே வந்துட்டு மேலே வந்தீங்கன்னா கர்வ்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கர்வ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கர்வ்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி ஒரு கர்வ் மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக லெஃப்ட் சைடில் வந்து இது வந்து ஷேடோ ஏரியா, இது வந்து ஹைலைட் ஏரியா, இது வந்து மிட் டோன் ஏரியா. ஸோ இங்கே நான் 3 பாயிண்ட்ஸ் வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ ஷேடோ ஏரியாவை நான் கொஞ்சம் லிட்டில் டவுன் பண்ணுறேன். லிட்டில் டவுன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ் கலர் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்கர் ஆட் ஆகுது. லைட்டாக கொஞ்சம் பாப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹைலைட் கூட்டுங்க. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ப்ரைட்டும் இருக்கும். இல்லை எனக்கு ஹைலைட் வேணாம்னு நினச்சிங்கன்னா இப்படி டார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஹைலைட்ஸ் வேணும், ஸோ அதனால் கொஞ்சம் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கர்வ் போடும்போது இப்போ பாருங்கள் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ட்ரெஸ் கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மோடு இன்டென்ஸாக இருக்குது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்லேயுமே அந்த கர்வ் அப்ளை ஆகிடுது. ஸோ அது அப்ளை ஆகக்கூடாதுன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து ஒரு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுங்க. அப்படி இல்லைனா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். திஸ் இஸ் கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் போட்டுட்டிங்கன்னா இப்போ வந்து ஒன்லி ட்ரெஸ்ஸில் மட்டும் அந்த கர்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது ரெண்டையும் குரூப் பண்ணிக்கோங்க. Ctrl G ஃபார் குரூப். ஓகேவா? குரூப்பில் நான் வந்து கலர் சேஞ்சுன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து இது வேணாம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா திருப்பி வந்து நீங்கள் வந்து விசிபிள் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆர் டெலீட் கூட பண்ணிக்கலாம் லேயரை. இல்லை இந்த கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து நம்ம ஆஃப்டர் பண்ண ஒர்க்கு. இது பிஃபோர் கலரு, இது ஆஃப்டர் கலரு. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், பிஃபோரில் வந்து இது ரெட் கலராக இருந்துச்சு. ஸோ பேக்ரவுண்டோட அந்தளவுக்கு மெர்ஜ் ஆகிடுச்சு. நம்ம பர்பிள் கலர் மாற்றினதுக்கப்புறம் பர்பிள் லைட் ப்ளூ அந்த மாதிரி டோனு. ஸோ அது பண்ணும்போது ஒரு மிக்ஸ்அப் கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கவுன் கலரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேவா? திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஸோ இந்த கலர் வந்து உங்களுக்கு திருப்பி மாடிஃபை பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ள பேனல்குள்ளே போய்ட்டு இந்த ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து இந்த இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணணும். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேனல் வரும். ஸோ இந்த பேனலில் திருப்பி நீங்கள் வந்து ரீமாடிஃபை பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு க்ரீன் கலர் வைக்கிறேன். ஸோ சேச்சுரேஷன் கூட்டியிருக்கேன், லைட்னஸ் லைட்டாக கம் பண்ணுறேன். ஸோ திருப்பி வந்து நம்மளால் ரீகலர் கூட மாற்றிக்க முடியும். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து எப்படி ஈஸியாக கலர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்கும் புரியல, கரெக்டாக வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு இன்னும் புரியல அப்படின்னிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய பேஜ் லிங்க் இருக்கும், இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கு. ஸோ அதுக்கு டேரெக்டாக வாங்க, டேரெக்டாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அந்த டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.